இது உங்கள் சொதப்பல் டெக். இந்த 2025 யூடியூப் சேனல் ஆரம்பித்து புதுசாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஃபஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஏன்னா இந்த 2025 புதுசாக மானிட்டேஷனில் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே புதுசாக யூடியூப் கைட்லைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஆரம்பித்து வீடியோ போட்டு மானிட்டேஷன் வாங்கி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே முக்கியமாக 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம இந்த தப்பை பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பிரைட் கண்டென்ட்டை போடவே கூடாது. இதை அவாய்ட் பண்ணிடணும். டூப்ளிகேட் கண்டென்ட்டையும் போடக்கூடாது. அதாவது டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு வீடியோவே திரும்ப நம்ம சேனலில் 10 முறை 20 முறை தொடர்ந்து ஒரே வீடியோவை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வீடியோஸையும் போடக்கூடாது. கூடவே ரீயூஸ்டு கண்டென்ட் போடலாம். ஆனால் போட்டால் நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்சன்ஸுடைய மானிட்டேஷன் கேன்சல் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். அதனால் ரீயூஸ்டு கண்டென்ட்டையும் நீங்கள் தவிர்க்கணும். முக்கியமாக யூனிக் எவ்வளோக்கெவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஒரிஜினல் கண்டென்ட்டாக கொடுக்க பார்க்கணும். இதுதான் 4 இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸு. இப்போ இந்த 2025 புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆடு வாங்காமே, அதாவது மானிட்டேஷன் வாங்காமே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் ஃபேன் ஃபண்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்ல, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். நம்ம சேனலில் 90 நாட்களில் 3 வீடியோஸ் மட்டும் போட்டிருந்தா போதும். ஆனால் நம்ம அந்த 90 நாட்களில் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 90 நாட்களில் நம்மளுக்கு 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆடு மட்டும் வராது, ஆனால் நமக்கு சூப்பர் தேங்க்ஸு, சூப்பர் சேட்டு, கூடவே சேனல் மெம்பர்ஷிப், இது எல்லாமே நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகிடும். இது மூலமாக நம்ம வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பர் தேங்க்ஸை பை பண்ணி நமக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே நாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஃபுல்லாக மானிட்டேஷன் வேணும், ஆடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸுக்கு 90 நாளில் நமக்கு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் ஆட்சன்ஸை அப்ளை பண்ணலாம். யூடியூப்பில் சீக்கிரமாக நான் க்ரோ ஆகணும், மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை, நல்ல கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டில் நீங்கள் யூனிக்காக உங்களுடைய கண்டென்ட்டை போட்டு நீங்கள் வியூஸை கெயின் பண்ணலாம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வியூஸ் வரும். மோஸ்ட்லி எல்லாருமே யூடியூப்பை என்டர்டெயின்மெண்ட்காக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டும் சீக்கிரமாக க்ரோ பண்ண முடியும். முக்கியமாக இதுக்கு தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கணும், கூடவே டைட்டில் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணி கூட நீங்கள் யூடியூப்பை க்ரோ பண்ணிக்கலாம். முக்கியமாக 3 இம்பார்ட்டன்ட் தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் வாட்ச் ஹவர்ஸ் கொடுக்கவே கூடாது. அதாவது பாட் மூலமாக, சாஃப்ட்வேர் மூலமாக ஃபேக் வாட்ச் ஹவர்ஸை கொடுக்கக்கூடாது. அதே போல் ஃபேக்கான சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லா தகவலையும் ஏஐ வந்துருச்சு, யூடியூப்லேயும் ஏஐ வந்துருச்சு. இப்போ சும்மாவே ஏஐ யூடியூப்பில் நல்ல ஒரிஜினல் கண்டென்ட்டே ஃபேக் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த தப்பை பண்ணி நான் சீக்கிரமாக காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுறேன், வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றுறேன் ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸு. சேனல் ஃபுல்லாக டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு ஃபேக் வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது, ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. சேனலில் சில டைமில் வீடியோஸ் ஏஐ பேன் பண்ணி விட்டுரும். அப்படி தப்பாக பேன் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 ரூல்ஸ் தான் இப்போ 2025 இருக்குது. ஆனால் இந்த 2025க்கு அப்புறமா இன்னும் நிறைய ரூல்ஸ் வரலாம். இப்போ நிறைய கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது, அதே போல் காப்பிரைட் கிளைம்ஸ் இருக்குது, கூடவே ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கான இது எல்லாமே நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப்குள்ளே ஒரு சேனல் ஆரம்பித்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 இருக்கக்கூடிய ஃபுல் மானிட்டேஷன் ரூல்ஸையும் நான் இங்கே சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொதப்பல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.